சரி, இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம திருமணத்திற்கு முன்பு தான் மிகவும் மகிழ்ச்சி, திருமணத்திற்கு முன்பு தான் அப்படிங்கிற அணிலிருந்து சூப்பராக பேசுவாங்க, கேளுங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். என் இதய உறவுகளாகிய ஆட்சி நந்தன்குளம் சொந்தங்களுக்கும் எப்படித்தான் திருமணத்திற்கு பின்னாடி மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்ல வந்திருக்காங்களே அப்படின்னு எங்க எதிரணியை ஏளனமா பார்த்துக்கிட்டு இருக்க எங்களது அன்பான, அறிவான, பண்பான, அழகான நடுவர் அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் எங்களது அணி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி திருவிழா வாழ்த்துக்களையும் கூறி எனது உரையை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சூப்பர் சூப்பர், கைத்தட்டல் கொடுங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டி. யாருக்கெல்லாம்? ஒன்று பொய்யை மட்டுமே பேசுற எதிரணி, இன்னொன்னு உண்மையை மட்டுமே பேசுற எங்களோட அணி. சூப்பர் சூப்பர். இதுல நீங்க வந்து சபை நடுவர். ஆமா, நியாய தீர்ப்பு கரெக்டா இருக்கணும், இல்லனா உங்களுக்கு வேற மாதிரி தீர்ப்பு வீட்டுல போய் வழங்கப்படும். என்னமா ஆளாளுக்கு ஓட்டு மிரட்டுறிய? மிரட்டல் இருக்கணும்ல நடுவர் அவர்களே. இவ்வளவு நேரம் அங்க ஜால்ரா தட்டினீங்கல்ல. ஆமா நடுவர் அவர்களே, ஒரு பாட்டு தெரியுமா? சொல்லுங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா. நடுவர் அவர்களே, கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்ப குணம் இருக்கும் குலமகளே வா வான்னா பாடுவாங்க. அப்ப எப்படி? பணம் இருக்கும் பணமகளே வா வா அப்படின்றா மணமகளை கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ரேடியோல போட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, இரு மனம் சேர்வது திருமணம் அல்ல. இப்போ இரு பணங்கள், இரு குடும்பங்களின் பணங்கள் சேர்வதுதான் திருமணம். இப்படி பண்ணிட்டு இவங்க இந்த திருமண வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா அப்படின்னு இங்க வந்து உருட்டிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, திருமணம் என்பது பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சுற மாதிரி. பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் பாத்தீங்களா, அந்த குழந்தைய தூக்கும் போது என்ன கியூட்டா இருக்கு, செல்லக்குட்டி, கண்ணுக்குட்டி, பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமே, நானே வச்சுக்கலாமே, அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் பாத்தீங்களா, அப்பந்தான் அந்த குழந்தைய ஒரு மணி நேரம் சமாளிக்க முடியாது. அப்பந்தான் போட்டு புரடுவோம், ஐயோ யாராவது இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்களேன், என்னால சமாளிக்க முடியல பாருங்கன்னு சொல்லி. என்னமா அப்படிலாம் சொல்றீங்க? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர் அவர்களே, அந்த அர்த்தத்தில் இல்லையோ? அந்த அர்த்தம் கிடையாது. அப்படி அடுத்த வீட்டு குழந்தையை பார்க்கும்போது தோணுது இல்ல, இதே மாதிரிதான் திருமணம் என்பதும் அடுத்தவங்க கல்யாணம் பண்ணிருக்கும் போது பார்க்கும்போது, அடுத்த தம்பதியரை பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணும். ஐயோ அவங்க ஜாலியா இருக்காங்க. அதுவும் அந்த புதுமண தம்பதியர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க கொஞ்சல் என்ன, கெஞ்சல் என்ன, உரசல் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்ப எல்லா மனசும் நடக்கக்கூடியது தானே. தான் மனைவியை விட அடுத்தவங்க பாக்குறதுல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நடுவரை டாபிக் மாறுறீங்க, நான் அந்த டாபிக்குள்ள போகல. கல்லடி வாங்க வச்சிடாதீங்க. நடுவர் அவர்களே, இப்படி அடுத்த தம்பதியரை பார்த்துட்டு இவங்க ரொம்ப அப்ப திருமண வாழ்க்கைன்னா ரொம்ப ஜாலி போல, நம்மளும் வைஃபை கல்யாணம் பண்ணி கூட்டுட்டு இப்படி பீச்சுக்கெல்லாம் போலாம், சுண்டல் சாப்பிடலான்னு கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா திருமண வாழ்க்கை என்பது ஜாலி இல்ல, அது காலி. அதுக்கப்புறம் நீங்க காலி தான். ஆமா ஆமா. நம்ம சித்ரா பேசுனாங்க, நடிகர் இது இவங்க வந்து எல்லாரையும் அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்கிடுறாங்களாம். ஆமா, நடிச்சுட்டே இருக்காங்க நடுவர் அவர்களே. கல்யாணம் ஆன பிறகு எல்லாரும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நடிப்பு தான், சும்மா தான் நடிச்சுட்டு தான் போனாங்களா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணுமே உண்மை கிடையாது. நான் வேற நம்பிட்டேன், பாயிண்ட் வேற எழுதி வச்சிருந்தேன். அது கிடையாது, நீங்க அதை அழிச்சிருங்க. சரி நடுவர் அவர்களே, இந்த என்னது கல்யாணத்தோட அவங்க சிரிக்கிறாங்களாம், அந்த கோயில்ல வச்சு சிரிக்க சொல்லி போட்டோ பிடிக்கிறாங்களாம். ஆமா, கேட்டீங்களா? இங்கதான் அவங்க பெரிய உருட்டுனாங்க. எப்படின்னா, திருமணம் நடக்க போகுதுன்னா மாலை போட்டு எல்லாரும் அப்படி ஊர்வலமா மணமக்களை கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இன்னையோட கதை முடிஞ்சு அறுத்து தொங்க விட்டுருவாங்க. அதேதான், அறுக்க போற ஆட்டை மாலை போட்டு கூட்டிட்டு போறாங்க. இதை விட ஒரு ஹைலைட் இருக்கு. நம்ம இந்து சகோதர முறைப்படி வந்து திருமணம் நடக்கும், இந்து முறைப்படி. அப்ப வந்து ஐயர் வந்து தாலி கட்டும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? என்ன சொல்லுவாரு சொல்லுங்க. நல்ல நேரம் முடிய போகுது, தாலி கட்டுங்க. நல்ல நேரம் முடிய போகுது, தாலி கட்டுங்க.
அதுவும் நல்ல நேரம் முடியும் போது தாலி கட்டியாச்சு, அடுத்து என்ன நேரம் ஸ்டார்ட் ஆகும்? கெட்ட நேரம் தான். அதேதான், இதுக்கு தான் நாங்க சொல்றோம், நீங்க தாலி கட்டின உடனே கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிருது. அதனால திருமணம் என்பது, அதான் நானே சொன்னேன், நம்ம அன்னைக்கு சிரிச்சே தானே லாஸ்ட் அப்படின்னு. அதேதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு புரிஞ்சுட்டு, அடுத்தது நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஜாலியா இருப்போம் தெரியுமா? சொல்லுங்க. நம்ம திருமணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பசங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ரொம்ப ஜாலியா காட்டுக்குள்ள போய் அந்த புளிய மரத்துக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து சோறாக்கி விளையாடுவோம் நடுவர் அவர்களே. ஆமா, பின்னாடி புளிய மரத்துல எல்லாம் கட்டிலாம் வச்சு தொங்க விடுவ. ஆமா, அந்த எதிரணியில இருக்கிறவங்க, இந்த அந்தோணி, நம்ம லூயிஸ் எல்லாருமே எங்க கூட வருவாங்க. அப்போ இல்ல, எங்க அணி சகோதரர் லூயிஸ் தான் சொல்றேன், எதிரணியும் இருக்காங்க. இந்த அணியில இருக்கிற இவரும் வருவாரா? ஆமா, அந்தோணி அதுல டீம் லீடர். அப்படிலாம் நல்லா சாப்பிட்டு விட்டு இங்க வந்து நின்னுக்கிட்டு, முன்னாடி மகிழ்ச்சி இல்ல இப்பதான் மகிழ்ச்சி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களா? எப்படி பச்சை போய் சொல்ற இருக்கு உட்கார்ந்துருக்கீல? அததான் சொல்றேன் நடுவர் அவர்களே, அங்க போய் தான் மட்டும் இருக்கு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், வார்னிங் கொடுத்துருக்கேன். சரி சரி நடுவர் அவர்களே, அப்பா அப்படி போய் சோறாக்கிலாம் விளையாடுவோம். அந்த சந்தோஷங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா அந்த நெஜத்துல கல்யாணம் ஆன பிறகு சோறாக்குறோம் பாத்தீங்களா, அப்ப ஆகுது பாருங்க கடுப்பு. ஐயோ, இந்த சோறை ஆக்கி ஆக்கி கிச்சனுக்குள்ளே கடந்து எங்க வாழ்க்கை கிச்சன்லயே முடியுது நடுவர் அவர்களே. இதுல வேற எங்க திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சி இருக்குது? எங்க மகிழ்ச்சியை தேடுறது திருமணத்துல? அதுவும் வந்து கொரோனா காலம் வந்துச்சு பாத்துக்கோங்க. அப்ப இந்த திருமணம் ஆகாத பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆன்லைன் கேம், லூடோ கேம், அப்படி இப்படி பயங்கர விளையாட்டு நடுவர் அவர்களே. எப்பவும் மொபைல் சேட்டிங், செம்ம ஜாலியா அவங்களுக்கு. ஆனா அந்த கல்யாணம் ஆனவங்க என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? அந்த கணவன் பட்ட பாடு, அந்த குடும்ப தலைவன். வேலை போச்சு, என்ன செய்ய, வாடகை கொடுக்கணும், இவங்களுக்கு சோறாக்கி போடுறதுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் இஎம்ஐ, என்ன லொட்டு லொடக்கு எல்லாம் அவன் தலையில தானே விழு நடுவர் அவர்களே. அவரு மண்டைய பிச்சு 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 பாதி பேருக்கு கொரோனா டைம்ல தான் முடி போச்சு நடுவர் அவர்களே. ஆமா, ஆனா அந்த மனைவி பாவம், அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் சோற ஆக்கி போட்டு 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 முழு நேரம் வேலைக்காரியே ஆகிட்டாங்க. இதுல சித்ரா அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சினா, நம்மளுடைய பெரிய கொரோனா வந்துற போது நமக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. பாவம் கணவன் மாதிரி தான் அங்கே திண்டாடணும் அந்த டைம்ல. நடுவர் அவர்களே, சித்ரா சொன்னாங்க மகாராணி ஆகிறாங்களாம் திருமணத்துக்கு பிறகு. மகாராணி ஆகல, முழு நேரம் வேலைக்காரி ஆக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம இவங்க நம்மகிட்ட வந்து சொல்றாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது தியாக வாழ்க்கை. திருமண வாழ்க்கைன்னு பக்கத்துல போட்டீங்கன்னா தியாக வாழ்க்கைன்னு தான் வரும். அங்க நம்முடைய தூக்கத்தை தொலைக்கணும், மகிழ்ச்சியை தொலைக்கணும், சந்தோஷத்தை தொலைக்கணும், இப்படி எல்லாம் விருப்பு வெறுப்பு, தியாக, சுதந்திரம் எல்லாம் போயிடும். இதுல வேற இவங்க வந்து திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையா அப்படின்னு வந்து சொல்றாங்க. நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு முன்னாடி ஹீரோ மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பான், திருமணத்துக்கு பின்னாடி அவன் வந்து வேற மாதிரி ஆகி உங்களை மாதிரி ஆயிடுறான்றதுக்கு ஒரு உதாரணம் தான் உங்களை எங்க அணி சொல்லிட்டு போனாங்க. இனி இதுக்கு பேசுறதுக்குன்னே கெட்டப்பு சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களோ? இல்ல, நீங்க தான் நடுவர் அவர்களே வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. இல்லன்னா ஒரு டாப்பாவது எப்பவும் வைப்பீங்க, இந்த வருஷம் அதுவும் வைக்கல. அடுத்த வருஷம் தொப்பி வச்சுட்டு வந்துருந்தோம். அதேதான். நம்ம நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு முன் கவிதை வந்தது, திருமணத்திற்கு பின் கவலை வந்தது. கவிதை கழுதை கூட கெட்டிட்டு வந்ததுனாலதான் கவலை வருது. கவலை அதேதான். திருமணத்துக்கு முன்னாடி ஹீரோவா இருந்தவங்க எல்லாம் இப்போ ஜீரோ. அது நிறைய உதாரணம் இருக்குது. சொல்லுங்க நடுவர் அவர்களே. அவ்வளோ டீப்பா போனாங்கன்னா பாவம் டென்ஷன் ஆயிடுவாங்க. நடுவர் அவர்களே, திருமணம் என்னும் தோட்டத்திற்கு வெளியே நின்று பாத்தீங்கன்னா அப்ப உள்ள எல்லாரும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி வெளியே இருக்கவே பார்த்துப்பாங்க. ஐயோ, உள்ள என்ன ஜாலியா இருக்காங்க, நந்தவனமா இருக்குதே. இன்னைக்கு ஃபாதர் சொன்னாங்க நம்ம ஊரை நந்தவனம்னு. இத மாதிரி வெளியே இருந்து பார்த்து சொல்லுவாங்க. லைசன்ஸ், தாலின்ற ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் தெரியும், ஐயோ அம்மா தெரியாம உள்ள வந்துட்டு நீ வெளியே கொண்டு போயிருங்க எப்படியாவது. அதேதான் நடுவர் அவர்களே, அப்படி தவிக்கிறாங்க, போன வர முடியாதுதான். அதனாலதான் தவிச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து காதலன் காதலி பின்னாடி போனாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கடவுள் பின்னாடி சுத்துறாங்க. ஃபாதர் காலையில சொன்னாங்க கடவுளை தேடுங்கன்னு. அந்த கடவுளுக்கு பின்னாடி சுத்துறாங்க. எதுக்கு தெரியுமா? தெரியாம நான் உள்ள போயிட்டேன், எப்படியாவது என்ன காப்பாத்துன்னு தினமும் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் அதுக்குதான் அதிகமா கோயிலுக்கு வராங்க தெரியுமா? ஆமா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு குடும்பமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. கல்யாணம் முடியும்,
அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் வருவாங்க பாருங்க, அண்ணன் என்னடா தம்பி என்னடா. அதான வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு. அதேதான், அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க. அடுத்து சாரதி அக்கா ஒன்று சொன்னாங்க பாருங்க, அவங்க புருஷனை நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வரணும்னு நினைச்சேன். புருஷன் வந்து எல்லாம் பாடி கார்டு மாதிரி பின்னாடி போறாங்களாம். அது மட்டும் இல்லாம பேக் அவங்க தூக்குறாங்களாம், பிள்ளைய தூக்குறாங்களாம். அவங்களே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனாங்க, சுமை தூக்கும் தொழிலாளி. தொழிலாளி அதனமா வச்சிருக்க நீ, ஏதோ மாணவன் ரொம்ப மரியாதை வச்சிருக்க மாதிரியே சொன்ன. தொழிலாளிக்கு ஒரு வேலைக்காரவங்களே வச்சிருக்கலாம்ல, தொழிலாளியை வச்சுட்டு நீ மகிழ்ச்சி வேற சொல்லிட்டு இருக்க. ஆமா போடு. ஆனா அவ மகிழ்ச்சியா இருக்காங்களாமா, ஆனா அவங்க கணவர் தானே, அது யாரும் என்னன்னு போயிட்டு போறாங்க. நடுவர் அவர்களே, அவருக்கும் கல்யாணம் ஆகிதுதானே, நம்ம மகிழ்ச்சி தானே முக்கியம். அப்படி இல்ல நடுவர் அவர்களே. அப்படி சொல்றாப்ப அவங்க வந்து பட்டிமன்றத்தை தலைப்பு தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, விட்டுருங்க. மொத்தத்திலேயே இவங்க வந்து பட்டிமன்றத்தை தப்பா புரிஞ்சுட்டு வந்துதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 45 வயசுல ஒருத்தருக்கு கல்யாணம் வர ஆசை வருதா அப்படின்னு சொல்லி சாரதி சொன்னாங்க. 45 வயசுல கல்யாண ஆசை வந்து அவரு வாழ்க்கையும் கெடுத்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு கல்யாணம் ஆகாமலே இருக்க சொல்லு சாரதி. அந்த மனுஷனை அடுத்து பார்க்கும்போது சொல்லிரு, அந்த கதையில உள்ள கற்பனை உடனே போன் போட்டா சொல்லிருங்க கற்பனையிலேயே, அவ்வளவுதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் இப்ப கல்யாணத்துக்கு பிறகுதான், சித்ரா சொன்னாங்க, கல்யாணத்துக்கு பிறகுதான் அவங்க வந்து உயர்ந்திருக்காங்க முன்னேறி இருக்காங்கன்னு. நடுவர் அவர்களே, மிகவும் தவறான விஷயம் அது, நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது எப்படி? ஒவ்வொருத்தரும் படிப்பை பாதியில விட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வேர்வை புழுதிலையும் தூசிலையும் பட்டு அப்பமே அவங்க முன்னேறி கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு இந்த மனைவி அவங்க சந்தோஷமா வச்சிருந்தாங்க. இவங்க போய் அவங்கள முன்னேற்றல நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு பிறகு கிடையாது, அது நம்ம ஊர் பெருமை, நம்ம ஊரோட உழைப்பின் பெருமை. அதை வந்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட முடியாது. அப்படியே நடுவர் அவர்களே சொல்லுங்க. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்போ வந்து ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, இப்போ இவங்க கல்யாணம் முடிச்சு போன பிறகுதான் அவங்களுக்கு வந்து எல்லாம் பண்றாங்களாம். அப்படி கிடையாது. ஒரு சீப்படுத்து தலை சீவட்டும் அந்த மாப்பிள்ளை போய் கண்ணாடி முன்னாடி நின்று உடனே மனைவி சொல்லுவாங்க, யாரும் உங்களை பார்க்கணும்னு இப்போ போய் தலை சீவிட்டு இருக்கீங்க, நான் பார்த்தா போதும், இருக்கிறது போதும், அப்படியே வெளியே போங்க இப்படின்னு மனைவி சொல்லுவாங்களா இல்லையா? அதான் அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்படி சொன்னாங்கல்ல உங்களை. ஆமா, அதேதான். இவங்க வந்து சொல்றாங்க மேக்கப் பண்ணி விடுறாங்களாம். அடுத்தது நடுவர் அவர்களே, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கவிதை. அமைஞ்சாதானே பாடல் நடுவர் அவர்களே, பாடல் அமைஞ்சாதானே அந்த திருமண தலையெழுத்துல அழகான மனைவி அன்பான துணைவின்னு தான் எழுதவே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு சந்தோஷம் அமையும்? அப்படி சொல்ல வரீங்களோ? அதேதான். அடுத்து அதுக்காக தான் அடுத்த லைனே எழுதியிருக்காங்க நடுவர் அவர்களே. என்ன? சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கு, சிரிக்காத நாள் இல்லையே. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க சொன்ன மாதிரி சிவாஜி கணேசன் மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உண்மையெல்லாம் யாரும் கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்க முடியாதுன்றதுக்கு தான் அந்த பாயிண்ட் நடுவர் அவர்களே. இப்ப புரிஞ்சதுல? தெளிவாயிட்டீங்கல்ல? தெளிவாயிடுச்சு. ஆகவே நடுவர் அவர்களே, நான் ஒண்ணுதான் சொல்றேன், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொன்னா அவங்க முழுக்க முழுக்க போய் தான் சொல்லுவாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்பி நீங்க தீர்ப்பு தயவு செய்து அவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர், அழகா பேசி. அதெல்லாம் வெறும் நடிப்பு. திருமணத்திற்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்யறாங்க. அவங்க சொல்றதுல ஒரு இது கூட உண்மை கிடையாது அப்படின்னுட்டு அழகா பேசியிருக்காங்க சுமதி அவர்கள்.